நம்ம இன்றைக்கி சக்கரை பொங்கலுக்கு தேவையான பொருட்கள்லாம் பார்த்துருவோம். அதுக்கு நான் இன்றைக்கி பொன்னி பச்சரிசி 1 கப் எடுத்து வச்சுருக்கேன். 2 கப் அளவுக்கு பொடிச்ச வெல்லம், அப்போ தான் நல்ல ஒரு இனிப்பாக இருக்கும் நிறையா போட்டால். இந்த மாதிரி கருப்பான வெல்லமாக எடுத்துக்கிட்டிங்கன்னா பொங்கல் கலர் நல்லாயிருக்கும். ஏலக்காய் பவுடர் 1 டீஸ்பூன், பால் 1/2 கப், தேவைப்படுற அளவுக்கு முந்திரி பருப்பு திராட்சை, 1/2 கப் நெய், 1/4 கப் பாசிப்பருப்பு. நான் இன்றைக்கி ஒரு கொஞ்சமாக ஜாதிக்காய் பவுடரும் அதே மாதிரி பச்சை கற்பூரமும் சேர்க்க போகிறேன். பிடிச்சவங்க சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா இதை அவாய்ட் பண்ணிக்கலாம். இது சேர்க்குறப்ப ஒரு நல்ல வாசனை கிடைக்கும். இப்போ இதெல்லாம் தான் நம்ம பொங்கல் செய்கிறதுக்கு தேவையான சாமான்கள். இதை வச்சு நம்ம எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இப்போ நம்ம ஒரு பேனில் பாசிப்பருப்பை நல்லா வாசம் வர அளவுக்கு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். தீயை மீடியம் தீயிலே வச்சுக்கிட்டு மீடியமாகவே வச்சுட்டு நல்லா கோல்டன் கலரில் நல்லா வாசம் வர அளவுக்கு வறுத்தீங்க அப்படின்னா பொங்கலோட வாசம் ரொம்பவே நல்லா இருக்கும். கருத்துறாமல் பார்த்துக்கோங்க, கைவிடாமல் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிங்கன்னா தான் இந்த கலரில் வரும். இப்போ நம்ம வறுத்தாச்சு நம்மளோட பாசிப்பருப்பை. இதை நம்ம ரைஸோட ஆட் பண்ணிக்கலாம். இது ரெண்டையும் போட்டு நல்லா ஒரு 2 தடவை வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம பாசிப்பருப்பையும் அரிசியையும் கழுவிட்டோம் இல்லையா, அதை நம்ம குக்கரில் ஆட் பண்ணிவிட்டு குக்கரில் ஆட் பண்ணதுக்கப்புறம் தண்ணி ஊற்றி நம்ம வேக வைக்க போகிறோம். நான் இன்றைக்கி இதில் ஒரு 3 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றுறேன். ஒரு 1/2 கப் அளவுக்கு பால் சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் நல்லா ஈவனாக மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை ஒரு 4 விசில் வர அளவுக்கு நம்ம அரிசியையும் பருப்பையும் நல்லா குழைய வேக வச்சு எடுத்துக்கலாம். சில குக்கர் கொஞ்சம் நேரம் எடுக்கும், அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் விசில் பார்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி 4 விசில் விட்டுருக்கேன். அது விசில் வர்றதுக்கு முன்னாடி அதை இன்னொரு அடுப்பில் மாற்றிட்டு நம்ம இப்போ நம்ம எடுத்து வச்ச வெல்லத்தை நம்ம கரைச்சி அதை தூசு மண்ணெல்லாம் வடிகட்டி எடுத்துக்கலாம். ஃபஸ்ட் அதோடையே இதுக்கு ஒரு 1/4 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க, நிறையா ஊற்ற வேண்டாம். நல்லா வெல்லம் கரைஞ்சதுக்கு அப்புறமா வடிகட்டிக்கலாம். பார்த்திங்கன்னா வெல்லம் கரைஞ்சிருச்சு. இப்போ எடுத்து நம்ம வடிச்சிட்டோம் அப்படின்னா அதில் இருக்க தூசு மண் கல் எல்லாமே பிரிஞ்சு வந்துடும். அதுலேயே நம்ம எடுத்து வச்ச அந்த ஜாகரி சிரப்பையும் அதில் ஊற்றிக்கலாம். இது எந்த பதத்தில் இருக்குன்னா, இந்த சொட்டு சொட்டுன்னு விழறது மெதுவாக விழணும், இல்லாட்டி அரை கம்பி பதம்னு சொல்லுவாங்க. அது அளவுக்கு இந்த பாகு எடுத்து வச்சுக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம குக்கரில் ரைஸும் வெந்துடுச்சு. இதை நல்ல ஒரு மத்து அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி கட்டை கரண்டியை வச்சு நல்லா மசிச்சுக்கோங்க. மசிச்சாச்சு. 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். தேவைப்பட்டால் கொஞ்சமாக பால் சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம கரைச்சி வச்சுருக்க வெள்ளைப்பாகையும் சேர்த்து ஊற்றிடலாம். பார்த்திங்கன்னா நல்லா ஈவனாக மிக்ஸ் ஆகிடுச்சு. இதோட இன்னும் கொஞ்சம் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம ஜாதிக்காய் பவுடரையும் அதில் ஆட் பண்ணிக்கலாம். பச்சை கற்பூரத்தை ஒரு பிஞ்சு எடுத்து இந்த மாதிரி கையில் பொடியாக்கி அதை சேர்த்துக்கோங்க. இப்போ எடுத்து வச்சுருக்க ஏலக்காய் பவுடரையும் சேர்த்து நல்லா ஆட் பண்ணிக்கலாம். எல்லாத்தையும் போட்டு நல்லா ஈவனாக மிக்ஸ் பண்ணுற அளவுக்கு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுப்பை மீடியம் லோவில் வச்சு மிக்ஸ் பண்ணுங்கள். ஏற்கனவே பாகுலாம் கரைஞ்ச பாகு தான், இல்லாட்டி அடி பிடிக்க ஆரம்பிச்சிடும். இப்போ நம்ம முந்திரி பருப்பு திராட்சையை வறுத்து நம்ம பொங்கலில் ஆட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு முந்திரி பருப்பை ஆட் பண்ணுங்கள். கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆனதுக்கு அப்புறமா நம்ம திராட்சையை ஆட் பண்ணிக்கலாம்.
திராட்சை போட்டோன்னே ஒரு மாதிரி உப்பி வரும். அதுக்கப்புறம் அதிலேருந்து எடுத்துடுங்க. இப்போ இதை நம்ம பொங்கலில் ஊற்றி சர்வ் பண்ணிட வேண்டியதான். நம்ம பொங்கல் வந்து ரெடி ஆயிடுச்சு. இதே அளவுகளோடு நீங்கள் செஞ்சு பார்த்தீங்க அப்படின்னா பொங்கல் நல்லா இருக்கும். நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.